எடுத்தோடனே 10லாம் எடுக்க கூடாது. இன்னைக்கு வேணா 5 வேணா லிஃப்ட் பண்ணலாம் நம்ம. 5 ஓகே. அப்ப நானும் ஒரு 5 எடுக்கிறேன் மேம். நீங்க வந்து 2.5 இதுதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுதான் நீங்களா பண்றீங்க. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. மசில் வந்து விமனுக்கு வந்து மசில்லாம் க்ரோ ஆகாது. ஓகே. மென்னோட மசில் மாதிரி வந்து அப்படியே ரொம்ப மஸ்குலரா வந்து தெரியாது. ஒருத்தவங்களோட பாடி ஒரு மாதிரி. என்னோட பாடி வந்து எப்படி எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகுறதே என் ஃபேஸ் தான். ஆல்பம் சாங் முடிஞ்சு வந்து 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா. இந்த இடத்துல தான் எனக்கு ஃபேட் பயங்கரமா இருக்கு, இந்த இடத்துல மட்டும் ரெடியூஸ் ஆனா மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த இடத்துல தான் அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகவே ஆகாது. ஒன்ஸ் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றோம் அண்ட் வந்து ஆர்எல்ஸ் வெயிட் கெயின் பண்றோம், வெயிட் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து டயட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஒரு ப்ராப்பர் டயட் பிளான் இருக்கும் போது அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், சுகர் கட் அண்ட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் கட். ஓகே. இதை கட் பண்ணி நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ சாப்பிடலாம். பிளைண்டா யூடியூப் பார்த்துட்டு இவங்க இதை ஃபாலோ பண்றாங்க அதனால நான் இதை ஃபாலோ பண்ண போறேன்றதை யாருமே பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஆனா வாட்டர் குடிச்சு மட்டுமே வந்து டயட் இருக்கிறது இட்ஸ் நாட் ஹெல்தி இல்ல. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. எஸ் மேம், நிறைய தம்பிள்ஸ் இருக்கு. சோ இத நீங்க என்னது லிஃப்ட் பண்ணுவீங்க? எந்த வெயிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நான் வந்து ஸ்டார்டிங்னு பாத்தீங்கன்னா 2.5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் வார்ம் அப். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5, 7.5 மேக்ஸிமம் 10 வரைக்கும் லிஃப்ட் பண்ணுவேன். அதுக்கு மேல லிஃப்ட் பண்ண மாட்டேன். ஓகே மேம். இப்போ நீங்க இப்போ 10 எடுக்க போறீங்களா? நீங்க 7.5 எடுத்தோடனே 10லாம் எடுக்க கூடாது. இன்னைக்கு வேணா 5 வேணா லிஃப்ட் பண்ணலாம் நம்ம. 5 ஓகே. அப்ப நானும் ஒரு 5 எடுக்கிறேன் மேம். நீங்க வந்து 2.5 இதுதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுதான் நீங்களா பண்றீங்க. 2.5 எடுங்க போங்க. 2.5. சோ இங்க பாருங்க, லிஃப்ட் டவுன். டவுன் பண்ணும்போது இப்படி திரும்ப வந்துடணும். ஓகே. அகைன் லிஃப்ட் டவுன். தம்ப்ல வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா பிடிக்கணும். கை கோணையா இருக்கு பாருங்க, இப்படி ஸ்ட்ரைட்டா வைங்க. ரிஸ்ட் ஸ்ட்ரைட்டா வைங்க. ஓகே. ஓகேவா? அப் டவுன் அப். நான் உங்ககிட்ட இவங்க சேர்ந்துக்கலாம் போலயே மேம், இவ்வளவு அழகா சொல்லி தரீங்க. சோ இந்த மாதிரி வந்து ஒரு 20 ரெப்ஸ் பண்ணா என்ன ஆகும் மேம்? மசில்ஸ் எல்லாம் பிடிச்சுக்கோ. மசில் வந்து விமனுக்கு வந்து மசில்லாம் க்ரோ ஆகாது. ஓகே. மென்னோட மசில் மாதிரி வந்து அப்படியே ரொம்ப மஸ்குலரா வந்து தெரியாது. அதனால வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட மசில் வந்து டைட்டன் தான் ஆகுனே தவிர, ஓகே, உங்களுக்கு இருக்கிற மசில் டைட்டன் தான் ஆகுனே தவிர மசில் growth வந்து விமனுக்கு வந்து நடக்காது. மென்னோட பிசிக் மாதிரி விமன் வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை அன்லெஸ் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்காத வரைக்கும். ஓகே. ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தா எந்த மாதிரி அவங்கள மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ மென்னுக்கு இருக்கிறது வந்து டெஸ்டோஸ்டெராய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விமன் பாடி பில்டர்ஸ்லாம் பார்க்குறீங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான சில ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி வருது. ஸோ இந்த விமன் பாடி பில்டரை பார்த்துட்டு நம்ம வந்து தப்பா எடுத்துக்கிறது. கை வலிக்க 2K ஆடுது, நான் 10 எடுக்க போனேன். அதான். ஸோ இந்த விமன் பாடி பில்டர்ஸ், அத்லெட்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. விமன் மோஸ்ட்லி பாடி பில்டர்ஸ் தான் எடுப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து இந்த மாதிரி நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான். ஓகே. அவங்க ஒர்க்காக எடுக்கிறாங்க. பட் ஆனா அன்லெஸ் அவங்களும் அதை வந்து வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. யாருமே வந்து இந்த மெடிசின் ஸ்டெராய்ட்ஸ் வந்து உடம்புல வச்சுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே மேம். எஸ் மேம், ஆல்பம் சாங்குக்காகவே சீக்கை வந்து உள்ள இருந்ததை வந்து புசு புசுன்னு ஆக்கிட்டீங்க, அப்படியே கண்ணு கழுகுலன்னு. ஸோ அதை நீங்க ரெடியூஸ்மே பண்ணிட்டீங்க. இப்போ அதை எப்படி பண்ணீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க. ஆல்பம் சாங் முடிஞ்சு வந்து 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து உடனே நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். திரும்ப ஒன்றும் இல்லை, திரும்ப பேக் டு மை டயட். அவ்வளோதான். ரைஸை கட் பண்ணிட்டீங்க? ரைஸை கட் பண்ணிட்டேன். சப்பாத்தி சாப்பிடுவேன் அண்ட் எக்ஸ், ப்ரோட்டீன், கார்போட கண்டென்ட் வந்து கம்மியா எடுத்துப்பேன், ஃபைபர்ஸ் அதிகமா எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போதே தானா அது வந்து எனக்கு
ஒருத்தவங்களோட பாடி ஒரு மாதிரி. என்னோட பாடி வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகுறதே என் ஃபேஸ் தான். ஓகே. இப்போ நான் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டேன், நான் ரெடியூஸ் பண்ண போறேன், ஃபேட் லாஸ் பண்ண போறேன் அப்படின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகுறது என் ஃபேஸ் தான். ஃபேஸ் தான் டக்குன்னு உள்ள போகும். ஓகே. அதே மாதிரி நான் ஒன்ஸ் வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு நான் நினைக்கும் போது என்னோட ஃபேஸ் தான் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உடனே நான் ஏதாவது ஒன்று ஃபுட் சாப்பிடும் போது ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஓகே மேம். இப்போ வந்து நம்ம ஃபேஸா இருக்கட்டும் இல்ல நம்ம பாடி பார்ட்டா இருக்கட்டும், ஒரு இதை மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, அதுக்காக மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஒர்க் அவுட் பண்றது கரெக்டா மேம்? அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா வந்து இப்போ என்னோட கை மட்டும் பெருசா இருக்கு, கை மட்டும் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெடியூஸ் ஆகவே ஆகாது. எந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்ல, இந்த இடத்துல தான் எனக்கு ஃபேட் பயங்கரமா இருக்கு, இந்த இடத்துல மட்டும் ரெடியூஸ் ஆனா மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த இடத்துல தான் அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகவே ஆகாது. ஓகே. ஓவராலா பாடி ஃபுல்லா தான் ரெடியூஸ் ஆகும். எந்த இடத்துல உங்களுக்கு ஃபேட் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தான் ஃபேட் லாஸ்டா ரெடியூஸ் ஆகும். ஏன்னா அதுதான் ஸ்டபன் ஃபேட், அதுதான் கண்டிப்பா லாஸ்டா ரெடியூஸ் ஆகும். அதனால ஒரு குறிப்பிட்ட பார்ட்டுக்கு மட்டும் ஒர்க் அவுட்ன்றது வந்து அது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள்னு கூட சொல்லலாம். ஓகே ஓகே. ஓவராலா ஒர்க் அவுட் பண்ணா ரெடியூஸ் ஆகலாம். ஆமா, ஓவராலா ஒர்க் அவுட் பண்ணும்போது டயட் கன்சிஸ்டன்சியா ஒர்க் அவுட் பண்ணும்போது டயட்டும் இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றோம் அண்ட் வந்து ஆர்எல்ஸ் வெயிட் கெயின் பண்றோம், வெயிட் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து டயட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே. நீங்க வந்து வெறும் மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் பத்தாது, டயட்டும் இருக்கணும். நான் சும்மா மெயின்டைன் தான் பண்ண போறேன் அப்படின்னு இருக்கும்போது டயட் தேவையில்லை. நீங்க வந்து நார்மலா யூஸ்வலா என்ன ஃபுட் சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்க. ஆனா அதிகமா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ப்ரோட்டீனும் ஃபைபரும் அதிகமா எடுத்துக்கணும் எப்பவுமே. ஓகே. ஸோ அது வந்து ஃபார் ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னு கூட சொல்லலாம். அப்படி அது மட்டும் எடுத்துக்கிட்டு உங்க உடம்ப நீங்க மெயின்டைன் தான் பண்ண போறீங்கன்னு இருக்கும்போது நார்மலா சாப்பிடலாம். ஓகே ஓகே. அப்போ ஒரு ப்ராப்பர் டயட் பிளான் அப்படின்னு என்ன சொல்லுங்க மேம்? என்னெல்லாம் இருக்கணும்? புரோட்டீன் அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கணும்? ஒரு ப்ராப்பர் டயட் பிளான் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகே. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், சுகர் கட் அண்ட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் கட். ஓகே. இதை கட் பண்ணி நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடலாம், அவ்வளவுதான். ஆமா. இதை கட் பண்ணா நம்ம என்ன சாப்பிடுவோம்? காலையில என்ன சாப்பிடுவோம்? காலையில எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே வந்து எக்ஸ் எடுத்துக்கிட்டா நல்லது. நீங்க வெறும் வெயிட் மெயின்டைன் தான் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கும்போது ஹோல் எக்காவே ஒரு 3 எக் எடுத்துக்கலாம், ஒரு தோசை எடுத்துக்கலாம், ஒரு இட்லி எடுத்துக்கலாம், சட்னி ஏதாவது நீங்க அதுக்கு தொட்டுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து இல்லை மிட்டா நீங்க ஏதாவது காஃபி அந்த மாதிரி குடிப்பீங்களா, காஃபி பிஸ்கெட் குடிப்பீங்க, அதுக்கு பதில் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு ஃப்ரூட் பவுல் எடுத்துக்கலாம். அண்ட் லஞ்சுக்கு வந்து நார்மலா கொஞ்சம் ரைஸு. நீங்க அன்னைக்கு வந்து நீங்க நான்வெஜ் அப்படின்னா வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து சிக்கன் ஒரு ஃபிஷ்ஷோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, வெஜிடபிள்ஸ் ஒரு 2 பொரியல், வீட்டில் செய்யற பொரியல் தான் ஒரு 2 பொரியல், அவ்வளோதான். இதெல்லாமே வெயிட் கெயினுக்கு. வெயிட் கெயின்ல நார்மலான ஒரு டயட் பிளான். ஓகே. அப்ப ரொம்ப லீனா இருக்கவங்க வந்து நான் கொஞ்சம் ஹெல்தியா ஃபிட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? அப்ப அவங்களுக்கு கேக்குறீங்களா? என்ன கேட்டிருப்போமே அப்படின்ட்டு இவ்வளவு சொல்றீங்களே, நமக்கு கொஞ்சம் கேட்டுக்கலாமே அப்படின்ட்டு. நீங்க ஹெல்தியாரா வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா நிறைய மில்லட் சாப்பிடுங்க. ஓகே. இந்த இந்த கேழ்வரகு கூழ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய குடிங்க. திணை அந்த வகைகள்ல அந்த மாதிரி ரைஸ் நிறைய எடுத்துக்கோங்க, சிக்கன் நிறைய சாப்பிடுங்க, அண்ட் பனானா வித் நட்ஸ் போட்டு மில்க் ஷேக்கா பண்ணி குடிங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் கெயின் நடக்கும். கொஞ்சம் நிறைய சாப்பிடணும். ஓகே. நீங்க எப்பவுமே சாப்பிட்ற அளவோட கொஞ்சம் நிறையவே சாப்பிடுங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது நீங்க வெயிட் கெயின் ஆவீங்க. ஓகே ஓகே. அப்ப வெயிட் லாஸ் ஆகும்னா என்னென்ன ப்ராப்பரான பிளான்ல இருக்கணும்? டயட் பிளான், சுகர் கட், அதை தாண்டி வேற என்னெல்லாம் பண்ணலாம்? அதான் நான் லஞ்ச் வரைக்கும் சொன்னேன்ல, வெயிட் லாஸ் கொஞ்சம் ரைஸ், 100 grams ஆஃப் ரைஸ் ஆர் 200 grams ஆஃப் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் வெயிட். ஓகே. அதுவும் ஒன்று இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த டயட் பிளான் சொல்றதுக்கு முன்னாடி இதை சொல்றேன். பிளைண்டா யூடியூப் பார்த்துட்டு இவங்க இதை ஃபாலோ பண்றாங்க அதனால நான் இதை ஃபாலோ பண்ண போறேன்றதை யாருமே பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா, நான் ஐ எம் நாட் அ ஃபிட்னஸ் ட்ரைனர், ஐ எம் நாட் அ சர்டிஃபைடு ஃபிட்னஸ் கோச். அந்த மாதிரி என்னோட எனக்கு என்ன ஒர்க் ஆச்சோ அதை நான் ஷேர் பண்றேன். இது முக்கியமா அவங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபிட்னஸ் ட்ரைனர் ஆர் நியூட்ரிஷனை வச்சு நீங்க டயட் போறதோ இல்ல ஒர்க் அவுட் பண்றதோ வெல் அண்ட் குட்.
ஓகே இப்போ எனக்குன்னு ஒரு ட்ரைனர் இருக்காங்க, ஃபிட்னஸ் அது நியூட்ரிஷன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சஜஸ்ட் பண்றது தான் நான் எடுக்கிறேன். நான் வந்து பிளைண்டா போயிட்டு யூடியூப் பார்த்து ஆர்எல்ஸ் வந்து ஏதோ ரீல்ஸ் பார்த்து அந்த மாதிரி எடுக்கல. ஸோ அது நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு வரவங்களே, புதுசா வரவங்களே உடனே எடுத்து வெயிட் லிஃப்ட் இப்ப நான் பண்றது, பண்ணனே ஒரு 10 kg தூக்குனேனே. வெயிட் லிஃப்ட் பண்றது, உடனே நான் இந்த வாட்டர் டயட்னு ஒன்று புதுசா அது கேட்கணும். என்ன மேம் அது வாட்டர் டயட்னா என்னது ஆக்சுவலா? தண்ணி மட்டும் குடிச்சு உயிர் வாழ்றது. எதுவுமே சாப்பிடாம எப்படி உயிர் வாழ்வோம் அப்புறம்? குளுக்கோஸ் லெவல் கண்டிப்பா கம்மியாகும், பிபி லெவல் கம்மியாகும். அப்படி இருக்கும்போது மயக்கம் வரும். நிறைய நிறைய இப்போ ரீசெண்டாலாம் ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் இதுக்குதான் முக்கியமா நான் இதை சொல்றேன். ஸோ அந்த மாதிரி பார்த்து பிளைண்டா எதுவும் பண்ணிக்காதீங்க உங்க உடம்ப. ஓகே. ஏன்னா உடம்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். நம்ம உடம்பு நம்ம சொல்றத வந்து கேட்கும். ஓகே. அதுக்கேத்த மாதிரி நீங்க அது சொல்றதை கேட்கணும். அந்த மாதிரி அதுக்கு தேவையானதெல்லாம் நீங்க கொடுக்கணும். கொடுக்காம நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கும்? கேட்காதுதான். அதுதான். ஸோ அந்த லஞ்ச்ல எப்பவுமே வந்து கொஞ்சம் கார்ப்ஸா இருக்கட்டும், புரோட்டீன், ஃபைபர், அண்ட் ஈவினிங் ஏதாவது ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. அந்த மாதிரி. அண்ட் நைட்டு டின்னர் சப்பாத்தி, சேம் புரோட்டீன், ஃபைபர் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலாம். ஓகே. ஸோ நைட்டு நீங்கள் அப்படி இல்லை எனக்கு இட்லி வேணும், தோசை வேணும், இட்லி தோசை கூட சாப்பிடலாம். இது வந்து ஒரு நார்மலான ஒரு டயட். இது நான் கூட என்னைக்காவது நட்ஸ், மார்னிங்கில் நட்ஸ் சேர்த்துக்கலாம், ஈவினிங்கில் நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கலாம், ஒரு 4 பாதாம், அது மாதிரி எல்லா நட்ஸும் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலா அது வந்து நம்ம எவ்வளவு வெயிட் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயட் பிளானுமே இருக்கணும். ஆமா. ஆக்சுவலி நீங்க ப்ராப்பரா ஒரு நியூட்ரிஷன் கிட்ட போனீங்கன்னா உங்களோட வெயிட், ஹைட்டு கேட்பாங்க, பிஎம்ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து உங்களோட ஃபுட் சைக்கிள் பத்தி கேட்பாங்க. என்னோட ஃபுட் சைக்கிள் சின்ன வயசுல இருந்து வேற மாதிரி இருந்திருக்கும். எங்க வீட்ல வேற மாதிரியான ஒரு ஸ்டைல்ல குக் பண்ணுவாங்க, உங்க வீட்ல வேற மாதிரியான ஒரு ஸ்டைல்ல குக் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஃபுட் சைக்கிள் வேற மாதிரி இருக்கும். இப்போ எங்க வீட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி வந்து ஒரு 3 days நான்வெஜ் குக் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்ல வீக்லி வந்து ஒரு 2 days தான் நான்வெஜ் குக் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட ஃபுட் சைக்கிளே வேற மாதிரி இருக்கும், என்னோட ஃபுட் சைக்கிளே வேற மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ராப்பரா நீங்க ஒரு நியூட்ரிஷன் கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டயட் சார்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க அந்த மாதிரி தான் ஒரு பிளைண்டா நம்ம வந்து ஒரு யூடியூப் பார்த்து வந்து பண்றது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். சோ அதுக்கு நிறைய எக்ஸாம்பிளுமே இருக்கு. ஆமா. நிறைய நியூஸ்மே பாக்குறோம். சோ சேஃபா இருந்துக்கணும். வாட்டர் டயட் அது இதுன்ட்டு எடுக்கிறவங்க எடுக்கலாம், அப்படிதானே மேம்? அது யார் எடுக்கணுமே இருக்குல்ல. வாட்டர் டயட் எனக்கு தெரியல. அதை பத்தி வாட்டர் டயட் பத்தி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் டயட் பத்தி எனக்கு தெரியல. அண்ட் அது வாட்டர் கட் கேள்விப்பட்டிருக்கேன் நான். பாடி பில்டர்ஸ்லாம் வந்து பண்ணிருக்காங்க வாட்டர் கட். அந்த லாஸ்ட் அவங்க ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி வாட்டர் கட் பண்ணுவாங்க, சாப்பிடாம வாட்டர் மட்டும் இன்டேக் பண்ணுவாங்க. ஆனா வாட்டர் குடிச்சு மட்டுமே வந்து டயட் இருக்குது, இட்ஸ் நாட் ஹெல்தி இல்ல. யாருமே பண்ண கூடாது. ஆமா, யாருமே பண்ணக்கூடாதுன்னா என்னோட சைட்ல இருந்து என்னோட சஜஷன் வந்து யாருமே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீங்க தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்னா உங்களால இருக்க முடியுமா? முடியாது. என்னால இருக்க முடியாது, பசிக்கும்ல. நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவே கிரேவிங்ஸ் இருக்கு எங்களுக்குலாம். தண்ணி மட்டும் குடிக்கணும்னா எப்படி பண்ணுவோம்? ஒரு எக்ஸ்டென்ட்ல நமக்கு எப்படின்னா கிடைக்கிறதுலாம் வாயில போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஒன் டே இருந்துருவோம், அடுத்த டே பண்ணுவோம் பாருங்க ஒரு அல்சாட்டியும் அந்த மாதிரி. அதனால அதெல்லாம் இருக்க வேணாம். நார்மலா ஃபுட் சாப்பிடுங்க. நான் அதுதான் சொல்லுவேன், நார்மலா சாப்பிட்டு ஹெல்தியரா வெயிட் லாஸ் பண்ணுங்க, ஹெல்தியரா வெயிட் கெயின் பண்ணுங்க. உடம்ப வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க. என்னோட ட்ரைனர் சொல்லுவாரு, உன்னோட பாடி வந்து நீ டயட் இருந்து அந்த உடம்ப வந்து கஷ்டப்படுத்தி பண்றதுக்கு நீ ஒன்னும் பனிஷ்மெண்ட்ல இல்ல. நான் வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேனா? இல்ல. நீ வந்து ஒரு நல்ல ஒரு மூவி பண்ணணும், நல்ல மாடலிங்கா இருக்கணும், அதை என்ஜாய் பண்ணி பண்ணணும். நம்ம டயட்டு ஒர்க் அவுட் பண்றது அதெல்லாம் வெறுத்துடக்கூடாது. எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நீங்க டயட் ஷெடியூல் இது பண்ணிக்கிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். 450 calories வரும் ஒரு பிரியாணி. ஓகேவா? அந்த ஒரு பிரியாணியா சாப்பிடாம அதுல வந்து கொஞ்சம் சாப்பிடலாம். லைக் ஒரு 200 calories இருக்கிற அளவுக்கு கொஞ்சமா ரைஸ் சாப்பிடலாம். எப்படி எடுத்துக்கிறோன்றத வந்து பொறுத்து. அதுக்காக கில்ட்டா ஃபீல் பண்ண தேவையில்ல. நாளைக்கு திரும்ப ஒர்க் அவுட் பண்ணதான் போறோம் நம்ம. நான் வந்து சீட் டே எப்போ எடுப்பேன் அப்படின்னா வந்து என்னோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ வந்து நான் ஃபுல் சீட் டே எடுத்துருவேன் ஆக்சுவலி. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி.
மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.